காட்டுக்கு சிங்கமாக இருந்தால் எதை கண்டு பயப்படக்கூடாது. எந்த வழியில் எது வந்தாலும் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பயங்கிறது துளி கூட இருக்கக்கூடாது. அதுதான் சிங்கத்துக்கு அழகு. சொந்த மண்ணில் சொந்த பிச்சில் ஒரு லோக்கல் டீம்கிட்ட ஒரு ஃபாலோ ஆன் கொடுத்து இன்னிங்ஸ் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீ தவிர்க்க விரும்புகிற அப்படின்னா உன்னோட பலத்தை நீ ரீசெக் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்க. அது பேர் கங்காருன்னு வச்சுட்டு காண்டாமிருகம் மாதிரி ஆடுவாங்க. எவன் வந்தாலும் அடித்து தூக்குவாங்க. எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட், ஒரு தைரியமான ஆட்டத்தை ஆஸ்திரேலியா ஆடுவாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாறுபட்ட பார்வை அப்படின்னே சொல்லலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் பொதுவாக இந்தியா டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறாங்க. WTC எனப்படும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான அந்த பாயிண்ட் டேபிள்லையும் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறாங்க. சிங்கம் மாதிரி வீர் நட போட்டு கிரிக்கெட் உலகில் வளம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இந்தியா நடந்து முடிஞ்ச பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி, தன்னுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி, தன்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டதா அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. காட்டுக்கு சிங்கமாக இருந்தால் எதை கண்டு பயப்படக்கூடாது. எந்த வழியில் எது வந்தாலும் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பயங்கிறது துளி கூட இருக்கக்கூடாது. அதுதான் சிங்கத்துக்கு அழகு. அதுவும் சொந்த குகையில் அசுர பலத்தோடு இருக்கிற இந்தியா ஆடு மாதிரி இருக்கிற பங்களாதேஷை போகிற போக்கில் குதறி தள்ளிட்டு போயிருக்க வேணாமா? ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, ஆட்டை பார்த்து சிங்கம் பயந்தது மாதிரி இந்திய அணி பங்களாதேஷை பார்த்து பயந்து ஒரு பாதுகாப்பான கேமை தான் ஆடினாங்க அப்படிங்கிறதான் என்னோட பார்வை. இப்போ இந்த டெஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 386 ரன்கள் அடித்தாங்க. இதை தொடர்ந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின பங்களாதேஷ் 149க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 227 ரன்கள் இந்தியா முன்னிலை பெற்றாங்க. இப்போ பங்களாதேஷுக்கு ஃபாலோ ஆன் கொடுக்க ஆப்ஷன் இருக்குது இந்தியாட்ட. ஃபாலோ ஆன் கொடுத்து இன்னிங்ஸ் வெற்றியை இந்தியா பெற்றிருக்கலாம். ஆனால் அதை இந்தியா செய்யலை. ஏன் காரணம்? பயம். ஒரு பாதுகாப்பான கேம் ஆடுறதுக்காக அடுத்த 2வது இன்னிங்ஸை இந்தியாவே பேட்டிங் பண்ணுறாங்க. அதில் 286 ரன்கள் அடிக்கிறாங்க. 515 அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கை பங்களாதேஷ்க்கு கொடுக்குறாங்க. 280 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிக்கிறாங்க. இப்போ இந்த வெற்றி சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய வெற்றியா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்தியாவுடைய கெத்துக்கும், இந்தியாவுடைய பவருக்கும், இந்தியாவுடைய பொசிஷனுக்கும் இந்த வெற்றி சரியான வெற்றி இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட வாதம். என்ன அப்படின்னா, நீ ஃபாலோ ஆன் கொடுத்து பங்களாதேஷை ஈஸியாக ஜெயிச்சிருக்கணும். அதுதான் முறை. ஆனால் இந்தியா பயந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. வெளிப்படையாக பேசணும்னா நம்ம அப்படி தான் பேசணும். இப்போ சப்போஸ் ஃபாலோ ஆன் கொடுத்து இந்தியா என்ன நினச்சிருந்தாங்கன்னா, ஃபாலோ ஆன் கொடுத்து பங்களாதேஷ் ஓரளவு பொறுப்போட கொஞ்சம் கவனமாக ஆடி ஒரு 300 சில்லரை அடிச்சிட்டாங்கன்னு வைங்க. ஏற்கனவே 227 ரன்கள் தான் முன்னிலை. ஒரு 100 சொச்ச ரன்கள் இந்தியாவுக்கு டார்கெட்டாக நியமிக்கப்படும் ஜெயிக்கிறதுக்காக. அந்த 100 சொச்ச ரன்களை இந்த சேப்பாக்கம் மைதானத்தில் 4வது நாளில் 5வது நாளில் அடிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி இந்தியா யோசிச்சுட்டாங்க. நிச்சயமாக 100 சொச்ச ரன்களை அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா பங்களாதேஷ்லேயும் 1-2 நல்ல தரமான ஸ்பின்னர் இருக்கிறாங்க. சேப்பாக்கம் மைதானம் கடைசி 2 நாளில் ஸ்பின்னர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஸ்பின்னர்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். பேட்ஸ்மேன்கள் ஆடுறது சிரமம். அதனால் 100 சொச்ச ரன்களை அடிக்க முடியாமல் நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இந்தியாவே பேட்டிங் பண்ணி ஒரு பாதுகாப்பான, ஒரு சேஃபான ஒரு கேமை ஆடிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இந்த இடத்துல தாங்க ஆஸ்திரேலியா இந்தியாட்டிருந்து மாறுபடுவாங்க. அது பேர் கங்காருன்னு வச்சுட்டு காண்டாமிருகம் மாதிரி ஆடுவாங்க. எவன் வந்தாலும் அடித்து தூக்குவாங்க. எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட், ஒரு தைரியமான ஆட்டத்தை ஆஸ்திரேலியா ஆடுவாங்க. அதனால தான் வேர்ல்டில் கிரிக்கெட் உலகத்திலேயே நம்பர் 1 ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால தான் சமீபத்தில் நடந்த 2023 WTC கப்பையும், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கப்பையும், 2024 நடந்த
ஒரு நாள் உலகக்கோப்பை கப்பையும் ரொம்ப அசால்ட்டாக ஆஸ்திரேலியா தட்டி தூக்குனாங்க. இந்தியா கடந்த 2 முறையும் 2 WTC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தகுதி பெற்றும் கப்பை ஜெயிக்க முடியாமல் தோல்வியை தழுவுனாங்க. ஒரு முறை ஆஸ்திரேலியாட்ட விட்டாங்க, இன்னொரு முறை நியூசிலாண்டை விட்டாங்க. காரணம் ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டை ஆட மறந்தது தான். நெருக்கடியான நேரத்தில் பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் பதட்டத்துக்கு உள்ளாயிடுறாங்க, தங்களுடைய இயல்பான கேமை மறந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தது. இப்போ இந்த பங்களாதேஷ்க்கு எதிரவும் சொந்த மண்ணில் சொந்த பீச்சில் ஒரு லோக்கல் டீம்கிட்ட ஒரு ஃபாலோ ஆன் கொடுத்து இன்னிங்ஸ் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீ தவிர்க்க விரும்புகிற அப்படின்னா உன்னோட பலத்தை நீ ரீசெக் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்காக இந்தியாவை நான் குறைச்சி மதிப்பிடலை. இந்தியா ஒரு பயம் இல்லாத ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டை ஆடணும் அப்படிங்கிறதான் என்னோட விருப்பமும். பல காலம் கிரிக்கெட் உலக ஆடணும். வரக்கூடிய ஐசிசி கப்பை நிறைய கப்புகளை இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு இந்தியனா என்னோட ஆசையும். வரக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அது ரொம்பவே முக்கியம். ஆஸ்திரேலியாவில் அடுத்த நவம்பர் கடைசியில் நடக்க போகுது. இதுக்கு இந்தியா முழு பலத்தோடு போகணும். எப்படி கடந்த 2 முறை ஆஸ்திரேலியாவை அதனுடைய சொந்த மண்ணில் வீழ்த்தினாங்களோ அதே போல் இந்த முறையும் வீழ்த்தி காட்டணும். அதுக்கான ஒரு தயாரிப்பை இந்தியா நிச்சயமாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய விருப்பமும். இந்த மாறுபட்ட ஒரு பார்வைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.